இன்னைக்கு ஆடி மாதத்தில் வருகின்ற முதல் செவ்வாய்க்கிழமை. அம்மன் வழிபாடு கூடவே முருகனுக்கான வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்பு. ஸோ காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச்லாம் செஞ்சு பேக் பண்ணி அனுப்புனதும் மதியம் 1 to 2 ஒரே டைமில் தான் சாமி கும்பலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு சாமிக்கு நைவேத்தியமாக பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் செய்யலாம்னு குக்கர்ல கொஞ்சமா நெய் விட்டு 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு வறுத்துட்டு 1/4 கப்பு ஊற வச்ச ஜவ்வரிசி, துருவன தேங்காய், இடிச்ச ஏலக்காய், கொஞ்சமா உப்பு, சுவைக்கு ஏற்ப வெல்லம் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல 3 விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்தா சூப்பரான பாயாசம் ரெடி. ஸ்டீம் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணா ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா காய்ச்சின பால், நெய்யில வறுத்த முந்திரியும் தேங்காயும் சேர்த்தா ரொம்ப டேஸ்டான சிம்பிளா செய்யக்கூடிய குக்கர் பாயாசம். பூஜைக்கான வேலைகள் செய்யறதுக்குள்ள பாயாசம் ரெடி ஆயிருச்சு. முருகன் கடவுளுக்கு வெத்தலை தீபம் போடுறது என்னையோட 4வது வாரம். இப்படிதான் சாமி கும்பிடணுன்றதுலாம் கிடையாதுங்க. நேரமும் காலமும் எல்லாருக்கும் அமையணும். ஸோ நம்மளுக்கு எப்படி தோணுதோ அப்படி சாமி கும்பிடுங்க. ஆனா நம்பிக்கையோட செய்யுங்க, நிச்சயம் நினைத்தது நடக்கும்.